பாருங்க அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொல்லி. எழுமுக இன்ஷா அல்லாஹ். வேற யார்? இன்ஷா அல்லாஹ் எழுமுக இன்ஷா அல்லாஹ். மூணு நாள் ஒன்றுமாகிறார். எழுமுக இன்ஷா அல்லாஹ். வேற யார்? நியத் அல்ஹம்துலில்லாஹ். சகல தேவை அல்லாஹ் பூச்சி கொடுப்பானாக, உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பானாக, சகல பிரச்சனை எல்லாம் இல்லாமக்கிடுவானாக, அவரை கொண்டு பூரா உலகத்தில் அல்லாஹ் வேலை வாங்குவானாக. வேற யார்? சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். இன்னும் சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ். சகல தேவை அல்லாஹ் பூச்சி கொடுப்பானாக, உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பானாக, அவரை கொண்டு பூரா உலகத்தில் அல்லாஹ் வேலை வாங்குவானாக. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். உம்மத்துடைய கவலை அல்லாஹ் கொடுப்பானாக. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். கவலையில பெரிய கவலை உம்மத்துடைய கவலை, நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கவலை, துனியாவுடைய கவலை இல்ல. அது தேவையில்லை, அது அளந்தது, நிர்ணயிக்கப்பட்டது, அது நடந்துதான் தீரும். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். ஆகிரத்துடைய உம்மத்துடைய கவலை மிகப்பெரிய கவலை. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். வேற யார்? இன்னும் எழுமுக இன்ஷா அல்லாஹ். ஒரு 3 நாள் எழுமுக இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் பெரிய கூலி தருவான் இன்ஷா அல்லாஹ். எழுமுக தம்பி, அல்லாஹ் பெரிய கூலி தருவான் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். சகல தேவை அல்லாஹ் பூஷி கொடுப்பானாக, அவருடைய முழு ஆயுளும் அல்லாஹ் தீனுக்கு கபூல் செய்வானாக. அல்லாஹ் அவரை கொண்டு துனியாவுடைய வேலை வாங்காம ஆகிரத்துடைய வேலை வாங்குவானாக. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். வேற யார்? எத்தனையோ பேருடைய உடம்பு துனியாவுக்கு அப்படி அர்ப்பணிக்கப்பட்டு 24 மணி நேரம் துனியாவுக்கு பின்ன சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. வேண்டாம் சொல்ல, இந்த உடம்பு அல்லாஹ் தந்தது, அது சுவர்க்கத்துக்கு உண்டான வேலையை செய்யணும். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். வேற யார்? சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். 3 நாள் அல்லாஹ் பெரிய கூலி தருவான் இன்ஷா அல்லாஹ். எழுமுக இன்ஷா அல்லாஹ். ஒண்ணு யோசிக்காதீங்க, ஷைத்தானே முதுக முடி உடைங்க. எழுமுக இன்ஷா அல்லாஹ். வேற யார்? எழுமுக இன்ஷா அல்லாஹ். எழுமுக ஒரு 3 நாள் எழுமுக இன்ஷா அல்லாஹ். அவருடைய பேர் எடுத்துக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். அவருடைய சகல தேவை அல்லாஹ் பூஷிஞ்சு கொடுப்பானாக, அவருடைய உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பானாக, பூரா உலகத்தின் ஆரோக்கியம் அல்லாஹ் வேலை வாங்குவானாக, ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானாக. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். வேற யார்? இன்னும் சொல்லுங்க பாப்பா. எழுமிக்கிட்டே இருங்க, ஒண்ணு யோசிக்காய். 3 நாள் எவ்வளவு பெரிய தேவை இருக்குது. அன்னைக்கு ஆப்கான்ல பாருங்க, பச்சை தண்ணி கூட இல்லாம காஞ்ச ரொட்டியை துண்டுகிற அந்த இஸ்லாமிய போராளிகள் ஜிஹாத் செய்யறாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம். நாங்க குனூத்துல துவா செய்யறோம். துவா செஞ்சா மட்டும் போதுமா? நாங்க ஒரு 3 நாள் போக மனசு வரலன்னா ஆயிலே கொடுத்து ஜிஹாதுக்கு நாங்க எப்படி போக போறோம்? வரக்கூடிய காலம் ஜிஹாதுடைய காலம், வீட்டில் இருக்கிற காலம் இல்ல. வரக்கூடிய காலம் ஜிஹாதுடைய காலம். மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டா ஜிஹாது தான் அதுக்கு போறோம். நம்ம இறங்கிடணும், ஈமான சம்பாதிக்கணும். அப்பா ஈமான வேற தான் இது. ஒரு 3 நாள் போங்க, பிறகு என்ன ஆகுது பாருங்க. அல்லாஹ்வுடைய உதவி கண்ணால பாப்பீங்க இன்ஷா அல்லாஹ். எழுமிக்கிட்டே இருக்கு. அல்லாஹ் கபூல் செய்வானாக. அந்த இளைஞர்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அவருடைய சகல அவர்களுக்கு கொண்டு வேலை வாங்குவானாக. பூரா உலகத்தில் வரைக்கும் நல்லா வேலை வாங்குவானாக. எழுமுக இன்ஷா அல்லாஹ். வேற யார்? இன்னும் எழுமிக்கிட்டே இருங்க. எழுமிக்கொண்டே இருங்க இன்ஷா அல்லாஹ். ஒன்னும் யோசிக்க வேணாம். வேற எதுக்குமே தஷ்கீல் பண்ணல, தீனுக்காக வேண்டி, தீனுடைய தேவருக்கு, தீனுடைய தக்காசா. எழுமுக இன்ஷா அல்லாஹ். பூரா உலகத்தில் அலைஞ்சு திரிஞ்சு பாடுபட்டு பாருங்க, இஸ்லாமிய சமுதாயம் எப்படி இருக்குன்னு போய் பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ். அவருடைய இளமை அல்லாஹ் கபூல் செய்வானாக, உடல் ஆரோக்கியம் செய்வானாக, பூரா உலகத்தில் ஆரோக்கியம் அல்லாஹ் வேலை வாங்குவானா. போங்க வாப்பா, அப்படியே போங்க இன்ஷா அல்லாஹ். போங்க, அப்படியே போங்க. உங்களோட பேர்களை தீர்வு செஞ்சுக்கோங்க, உறுதியாகி உங்க நியத்துகளை அல்லாஹ் உங்களை கொண்டு வேலை வாங்குவான். வேற யார்? இன்னும் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். வேற யார்? 3 நாள் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தந்திருக்கிறான் நியாமத், அதை எடுத்துக்கிட்டு போங்க. பூரா உலகத்திலையும் போங்க. ஒவ்வொருத்தர் ட்ரிப் போறேன், என்ன டூரிஸ்டா போறேன், எங்கெங்கயோ போயிட்டு மலையும் காடையும் செவரையும் பார்த்துட்டு வாரது. நாங்க போவோம் இஸ்லாமிய நம்முடைய சகோதரர்களை பார்க்க, எப்படி இருக்கிறாங்க, ஷரியத்தில் எப்படி இருக்கிறாங்க, தொழுகையில எப்படி இருக்கிறாங்க என்று பார்க்கிறதுக்கு போக. நாங்க சிந்து மாகாணத்துல வேலை செஞ்சோம் பாகிஸ்தான்ல. அங்க எப்படி சொன்னா நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? மௌத்தா போன்னு சொன்னா அவங்களோட முதலாவது வேலை என்ன? நாங்க என்ன அடிக்கழுவோம். மௌத்தா போயிட்டு அடிக்கழுவுறது. அவங்க என்ன செய்யறது? முதலாவது இடது கையை வெட்டுறது. அப்போ 2 ஜனாசா 3 ஜனாசா. ஆச்சரியம், பெரிய ஆச்சரியம். நான் கேட்டோம், கியூம் பாய் ஏன் வெட்டிட்டீங்களா அல்லது அவருக்கு உண்மையிலே கை இல்லையான்னு? இல்ல, நாங்க முதலாவது வேலை யாராவது மௌத்தா போனா இடது கையை வெட்டுறது. இப்ப நாங்க ஆச்சரியமா கேட்டேன், ஏன் இப்படி செய்வீங்க அப்படின்னு. அவங்களுக்கு ஷரியத் தெரியாது, அவங்களுக்கு சட்டம் தெரியா. நாங்க சொல்லி தாரோம். ஸ்ரீலங்கா இருக்கிறதெல்லாம் நவ் முஸ்லீம், அவங்கள புதுசா இஸ்லாத்து, நாங்கெல்லாம் புதிய முஸ்லீமாம், நவ் முஸ்லீம். பாகிஸ்தான் தான் ஒரிஜினல் முஸ்லீமாம். ஹைர், சரிதான், நம்முடைய பரம்பரை அப்படி போக முதியானத்தலாக பரம்பரை தானே, அவர் சொல்றதும் சரிதான். இப்ப என்ன அவர் சொல்லி தாரதைகளுக்கு இதா பாருங்க, என்ன தெரியுமா? நாளை கியாமத்து நாள் அல்லாஹ் வலது கையில ஆமான் நாமால கொடுத்துட்டா அவன் சொர்க்கவாதியாம், இடது கையில கொடுத்தா நரகவாதியாம். நீ இவனுக்கு தான் இடது கையே இல்லையே, அதனால அல்லாஹ் வலது கையில கொடுத்து சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். எப்படி? நாளைக்கு வலது கையில கொடுத்தா சொர்க்கவாதியாம், இடது கையில கொடுத்தா நரகவாதியாம். நீ இவனுக்கு தான் இடது கையே இல்லையே, அல்லாஹ் என்ன வலது பாப்பானா இல்லையா, அந்த வலது கையில கொடுத்து சொர்க்கத்தை அனுப்பிடுவான். அல்லாஹ் அக்பர். நல்ல நேரம் நம்ம அந்த ஊர்ல பிறக்கல, நம்மளது இப்படி வெட்டி விட்டுருவானுங்க. அப்ப பாருங்க, இப்படி இஸ்லாமிய சகோதரர்கள் அல்லாஹ்வுடைய சக்தியை விளங்காம, அல்லாஹ்வுடைய குதிரத்தை விளங்காம நம்முடைய அகீதால இப்படி இருக்கிறாங்களே, நாம அமல் செஞ்சிருந்தா போதுமா? நம்முடைய இபாதத்துல கவனமா இருந்தா போதுமா? சமுதாயத்துக்கு செய்யற அநியாயமா இல்லையா? நபி இல்லாத காலம், சஹாபிகள் இல்லாத காலம், யாரு செய்யறது, யாரு போய் யாபம் ஊட்டுறது? அவங்களை விளங்கப்படுது, ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க. ஆஹா, எங்க மூதாதையர்களா இப்படி போயிட்டாங்களே, நாங்க பெரிய அநியாயம் செய்துட்டோமே, நீங்க வந்தது எவ்வளவு பெரிய கைரா போயிருச்சு, அழுகுறாங்க.